வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது அல்லது காலையில் எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம் அல்லது நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் நமக்கு எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை நமக்கு வழங்குது. எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். எனவே பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸ் தடுமாறு செய்யும். இதனால எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள் அவசியம். அதனால எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பாக எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் தெல்ல தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பச்சை இலை காய்கறிகள், கீரை வகைகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் பலமாக இருக்கும். எலும்புகள் உறுதியாகிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் மற்றும் நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகளில் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகள் அல்கலைன் தன்மையை கொண்டிருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு நம்மளுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து பச்சை இலை காய்கறிகள், இந்த கிரீன் வெஜிடபிள்ஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். தினமும் கூட சாப்பிடலாம். கீரைகளை மட்டும் வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் வேற கீரைகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம இன்னும் உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் உடைந்து போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள்லாம் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்களும் அல்லது பால் பொருட்களை எடுத்துக்க விரும்பாதவர்களும் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெற்று எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டு பாதாம் பால். நீங்கள் இப்போ சாதாரணமாக பால், தயிர் இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அல்லது அலர்ஜி அப்படின்னா நீங்கள் பாதாம் பால் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு தேவையான அந்த கால்சியம் சத்தை அதன் மூலமாக பெற்று எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீனை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்குது. உங்களுடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். இப்போ விட்டமின் டி சத்து கால்சியம் சத்து உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும். பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்துடன் கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை நிறைந்திருக்கு. இது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அசைவ உணவுகளாக இருக்கக்கூடிய இந்த கடல் உணவுகளை எடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சைவ உணவு சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக உங்களுடைய எலும்புகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி பெற முடியும். இதன் மூலமாக நீங்கள் விட்டமின் டி சத்தை பெற்று கால்சியத்தை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் பலமாக இருக்கும். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு வேணும். ஸோ அதனால் மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே அடங்கியிருக்கக்கூடிய விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கணும். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட் இது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த நட்ஸ் வகைகள் நம்மளுடைய எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், இன்னும் பல விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதன் மூலமாக எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி,
இந்த மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஆரஞ்சு பழங்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த உயிர் சத்து உடலின் இணைக்கும் திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகிறதுக்கு இந்த கோலோஜன் தான் அவசியம். எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது கோலோஜன் உற்பத்தியை நமக்கு இன்னும் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா, இந்த கோலோஜன் உற்பத்தி ஆகும்போது நமக்கு உடலில் இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகிறதால எலும்புகள் ஒரு வகையில் பலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு பழங்களை சாப்பிட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம்தான். ஸோ இந்த உணவுகள்லாம் நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கணும். குறிப்பாக நம்ம எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், அதாவது எலும்புகள் வீக் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். காஃபி இந்த உணவை என்ன பண்ணும், இந்த ட்ரிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவோட தான் சாப்பிடணும். உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடையாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவு சிக்கரி நம்ம சேர்க்கணும். தொடர்ந்து தினமும் 2 கப் காஃபி நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது அந்த கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலில் சேர விடாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா எலும்புகள் வலுவிழக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்சு இந்த சத்துக்களை நமக்கு கிடைக்காம செஞ்சிடும். இதனால காஃபி பானம் நம்மளுடைய எலும்பை வலுவிழக்கிறதுல முக்கியமான பானமாக கருதப்படுது. அப்படின்றதால நீங்கள் காஃபியை அளவோடு எடுத்துக்கணும். உப்பு நீங்கள் அளவோடு சாப்பிடணும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் உடலில் கால்சியம் சத்தை இழந்துக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். இதனால் உப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவோடு சாப்பிடணும். ஏன் அப்படின்னா உப்பு சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். மிதிமிஞ்சி உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படும். எனவே நீங்கள் உப்பையும் அளவோடு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வெள்ளை சர்க்கரையும் நீங்கள் அளவோடு தான் சேர்க்கணும். தினமும் 30 முதல் 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடம் இருக்குது. அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவையும் நம்ம தவிர்க்காமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இனிப்பு உணவுகளால் நமக்கு எந்த விதமான தீமையும் கிடைக்காது. அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரை நம்மளுடைய எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையும் வரவழைச்சிரும். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையுமே உங்களுக்கு கொடுக்கும். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லிகிராம் அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மை தரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இது உங்களுடைய உடலுக்கு நன்மை தராது. இந்த குளிர்பானங்கள் எல்லாமே, இந்த குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவது தடுக்கும். எலும்பு அடர்த்தியை குறைக்கும். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கும். எலும்பின் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகிறது அப்படின்றத ஆய்வுகளிலேயே வெளிப்படுத்தியிருக்காங்க. எனவே தொடர்ந்து நீங்கள் இந்த குளிர்பானங்களை குடிக்காதீங்க. இது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்புகள் வெகுவாக பாதிக்கப்படும். ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சில பேர் ஆல்கஹால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடலுக்கு அது ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் எப்படி நீங்கள் ஆல்கஹால் உங்களுடைய உணவுகளை சேர்த்தாலுமே அது உங்களுக்கு தீமை தான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும். இந்த யூரிக் அமிலம் என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடலில் மூட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல தங்கிட்டு வலியை உண்டாக்கிடும். இதனால் ஆல்கஹால் அருந்துபவர்கள்லாம் எலும்பு அடர்த்தி குறைந்து போயிடும். வலுவான எலும்பை மென்மையாக செய்கிறதுக்கெல்லாம் ஆல்கஹாலை தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் எலும்பு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். எலும்பு தேய்மானம் ஏற்படுவதால் எலும்பு முறிவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எலும்புகள் தயாராகிடும். நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய எலும்புகள் முறிவு ஏற்பட்டுடும். அந்தளவுக்கு உங்களுடைய எலும்புகள் ரொம்ப பலவீனமாக இருக்கும். குறிப்பாக பெண்களினுடைய எலும்புகள்லாம் பலவீனம் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு எலும்பு மெலிவு நோய்க்கு ஈஸியாக அட்டாக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். குளிர்பானங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறதே உங்களுடைய எலும்புகளை பாதுகாக்கும். அல்லது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலவீனமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே எலும்பை பலப்படுத்துறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.